ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதுங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்து 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே தெய்வீக சம்மந்தப்பட்ட நிறைய சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாட்களும், அறிவியல் ரீதியாக இம்பார்ட்டண்டான நாட்களும், ஜோதிட ரீதியாக கிரகமாற்ற நாட்களும் வரும். அதனால் செப்டம்பர் மாதம் ரொம்பவே முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஆக்சுவலி செப்டம்பரில் ஒரு அதிமுக்கியமான நாள் ஆல்ரெடி வந்திருக்கு. அது என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி. செப்டம்பர் 7ஆம் தேதி அப்படி என்ன அதிமுக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி தமிழ் மாதம் ஆவணியுடைய 22ஆம் நாள், கிழமை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அன்றைக்கி இந்த ஆண்டுடைய ஆவணி மாத பௌர்ணமியானது வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி அன்றைக்கி முழு நிலவு சந்திர கிரகணமும் நடைபெற்றது. இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது ஒரு பயங்கரமான நாளாக அமைஞ்சது. இந்த நாளில் சூத காலமானது உருவாகி அடுத்த 15 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டது. அதில் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 15 நாட்களில் நீங்கள் பரிகாரம் ஒன்று செய்யணும். ஆக்சுவலி இந்த பரிகாரம் ஆவணி பௌர்ணமிக்கே செய்யணும். அன்னைக்கு செய்ய தவறின கும்பராசிக்காரங்க இந்த 15 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இந்த பரிகாரம் செய்யுங்க. இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இது கடன் தீர செய்ய வேண்டிய பரிகாரம். அதனால் கும்பராசிக்காரங்க நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஆக்சுவலி இந்த டைம் வந்த பௌர்ணமி சக்தி நிறைந்த பௌர்ணமியாக வந்தது. ஆவணி நட்சத்திரத்தோடு வந்த ஒரு பௌர்ணமி. அது மட்டும் இல்லாமல் ரெட் மூன் என்று சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கிரகணமும் நடைபெற்றது. அறிவியல் ரீதியாக இதுவே எச்சரிக்கையாக சொல்லப்படுது. ரெட் மூன்னு சொல்லப்பட்ட இந்த கிரகணத்தில் நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் வந்ததாகவும், நிலவின் வெளிச்சம் வழக்கத்தை விட பிரகாசமாக பூமியில் பரவியதாகவும் அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் இனி அடுத்த 15 நாட்கள் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நில ஒளியின் பேராற்றல் நிறைந்திருக்கும். இந்த டைம் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரம் பலிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கஷ்டங்கள் தீர இந்த டைம் இரவு ஒரு செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரம் இருக்குது. அது என்னங்கிறத தான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. அந்த பரிகாரம் செய்து பயன்பெற போகிறீங்க. சரி, பௌர்ணமிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இது வந்து செய்யாதவங்க இந்த 15 நாள் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி, பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே ஈடு இணை ஆகாது. இந்த டைம் உங்கள் கைகளால் வாயிலா ஜீவன்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு முடிந்த உணவை தானம் செய்யணும். காக்கை குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இரையாக மாலை நேரத்தில் போடணும். ஏன்னா பறவைகள் வந்து மாலை நேரத்தில் இரை தேடி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டுக்கு செல்லும். அப்போது நீங்கள் போடக்கூடிய இரை அதற்கு பசியை ஆற்றும். அந்த பறவையின் வாழ்த்து உங்களுடைய குடும்பத்திற்கு கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்யணுங்கிறது சொல்லப்படுது. அதே போல் மதியமோ அல்லது மாலை நேரமோ வீதிகளில் யாசகம் கேட்குறாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடிய 2 பேருக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானம் கொடுக்கணும். அதில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இட்லி, தயிர் சாதம், வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தா ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் எல்லாம் இரவில் இறை தேட வரும். குறிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எறும்புகளுக்கு நாம் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலி இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் 2 பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதாவது ஒரு பொருளை தூவி விட்டு செல்லுங்க. குடும்ப தலைவி கைகளாக இருக்கிறவங்க உங்கள் கையில் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோட ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க.
மறுநாள் காலை வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இனிப்பு பொருட்கள் எறும்புகள் எடுத்து சென்றிருந்தால் அதோடு உங்கள் கர்ம வினைகள் தீர்ந்தோ உங்கள் கஷ்டம் கடன் சுமை எல்லாம் தீர்ந்தது என்று நினைத்து கொள்ளுங்க. இந்த 15 நாளில் இரவு இந்த பரிகாரத்தை நீங்கள் ஏதாவது ஒரு நாள் செய்யும்போது ஒரு எறும்பு நீங்கள் போட்ட உணவை எடுத்தாலோ 100 எறும்புகள் அந்த உணவை சாப்பிட்டதற்கு சமமாகும். அதுதான் இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு பின்னாடி 15 நாட்கள் மறைந்திருக்கக்கூடிய இறையாற்றலோ இறை சக்தியோ நேர்மறை ஆற்றலோ நேர்மறை சக்தியோ. வார்த்தைகளால் சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, செய்து பாருங்க. இந்த மாதிரி நிலைவாசல இனிப்பு பொருளை தூவி விட்டு மறுநாள் காலை அந்த பொருள் அதே இடத்துல இருந்தாலும் தவறு கிடையாது. நிலைவாசலை கூட்டும்போது கூட்டி பெருக்கி குப்பை தொட்டியில் அதை போட்டு விடுங்க. நேர்மறையான எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். அதோடு இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பரிகாரம் செய்கிறத பற்றி சொல்லிட்டேன். இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்ல போகிறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 15 நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இல்லாத பயம் மனதில் தோன்றும். எதிரிகளால் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். உங்கள் செயல்களில் தடை தாமதங்கள்லாம் வந்து ஏற்படும். பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் நிலையை உயர்த்துவார். கேடயம் போல் உங்களை பாதுகாப்பார். சுபிட்சமான பலன்களை வழங்குவார். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி தருவார். பிள்ளைகளால் பெருமை உண்டாக்குவார். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுடைய ஏக்கத்தை தீர்ப்பார். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்கம் முடித்து வைப்பார். பெரிய மனிதர்கள் ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கப்படும். உங்கள் சுய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மற்றவர்களுக்கு முன்பாக செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலையை உருவாக்குவார். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவியை வழங்க வைப்பார். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். எந்தவிதமான நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடிய நிலையை உண்டாக்குவார். சப்தமஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் நண்பர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வாழ்க்கை துணையை அனுசரிப்பது நன்மை தரும். அதனால் அனுசரித்து போங்க. இது வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை உடனே நடத்தி முடித்து விட வேண்டும் என்ற வேகத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய 15 நாட்கள் நன்மை தான். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்துள்ள நிலையில் யோகக்காரகன் ராகு ராசிக்குள் சஞ்சரித்தாலும் 5வது இட குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் நிலையில் இருந்த சங்கடம் அனைத்து இருந்த இடம் தெரியாமல் போகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். உங்களுக்கென செல்வாக்கு உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பெரிய மனிதர்கள் சந்திப்பு அவர்களுடைய உதவி கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகள் சிலர் உங்கள் வியாபாரத்தை இடமாற்றம் செய்வீங்க. சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு குடியேறுவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் தொடக்கத்தில் வரவு அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதற்கேற்ப. அப்புறம் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த 15 நாட்கள் முன்னேற்றமாக இருக்கும். குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். பல்வேறு முயற்சிகள் செய்து நடைபெறாமல் இருந்த வேலைகள் இப்போது முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி உங்கள் வசமாகும். பிள்ளைகள் உங்களுடைய கனவை நினைவாக்குவாங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விளங்க ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். சிலர்லாம் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகும். அதுவும் தொடக்கத்திலையும் கடைசியிலையும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்கள் கனவு நினைவாகும். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவு உயரும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் தேவை பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். விலகி இருந்த உறவுகள் உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும். இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட கும்பராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த 15 நாட்கள் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் அவங்களோட ராசி இதுவாக இருந்தால் இது தெரிஞ்சு பயனடையட்டும். வேறு வீடியோ தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.